லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல 2வது வீடியோவுல இந்த சேனல்ல வெளியான 4வது மற்றும் 5வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. உலகத்துல இருக்கிற மக்களை எகிப்து பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது எது அப்படின்னா அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பிரமிடுகள் தான். ஏறக்குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான அமைப்பு அப்படின்னா அது எகிப்துல இருக்கிற கீசா பிரமிடுகள் தான். அடித்தளம் பல கோணங்களில் இருந்தாலும் பெரும்பாலும் ஸ்கொயர் பிரமிடு அப்படிங்கிற சதுர பட்டைக்கூம்பு வடிவத்திலேயே பிரமிடுகள் கட்டப்பட்டுள்ளன. மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆன்மா மறுவுலகத்துக்கு செல்லும் அப்படின்னும் புதைக்கப்பட்ட உடல்கள் சரியா மம்மிஃபிகேஷன் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு எகிப்திய கடவுளான அனுபிஸ் நேரா வந்து பார்ப்பாரு அப்படின்னும் இப்படி அவர் பார்த்துக்கப்புறம்தான் மறுவாழ்வு கிடைக்கும்னும் அந்த காலத்துல வாழ்ந்த எகிப்தியர்கள் நம்பினாங்க. அரசர்கள் மற்றும் பெரிய செல்வந்தர்கள் இறந்தார் அவர்களுடன் நகைகள் போன்ற மதிப்பு மிக்க பொருட்களையும் சேர்த்தே புதைத்தனர். இது மட்டுமில்லாம இறந்தவங்களோட குடும்பத்தினர் அவங்கவங்க வசதிக்கு தகுந்தாற் போல பிரமிடுகளை உயரமா கட்டினாங்க. எகிப்திய மொழியில பிரமிடு அப்படிங்கிறது மில் என்று குறிப்பிடப்படுது. இது கார்ட்டன் அடையாள பட்டியலில் கட்டடங்கள் மற்றும் கட்டடங்களின் பகுதிகள் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடிய குறியீடுகளை கொண்ட ஓ என்ற பகுதியில் உள்ள U24 என்னும் குறியீடாக வழங்கப்படுகிறது. இதற்கு சரியான பொருள் தெரியவில்லை, ஆனாலும் இதற்கான சரியான மொழிபெயர்ப்பாக உயர் இடம் என்று கருதப்படுகிறது. வேறு பிரமிடுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்தோட மிகப்பெரிய அமைப்புகளாக இந்த பிரமிடுகள் தான் இருந்துச்சு. இதுல எகிப்துல டவுசர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சிவப்பு பிரமிடு மற்றும் கூஃபுவின் பிரமிடு அப்படிங்கிற கிரேட் பிரமிடு போன்றவை குறிப்பிடத்தக்கது. உலகின் பழமையான 7 அதிசயங்களான கிரேட் பிரமிட் ஆஃப் கீசர், கலோசஸ் ஆஃப் ரோட்ஸ், த லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, த மொசலியம் ஆட் ஹெலிசன்சஸ், த டெம்பிள் ஆஃப் ஆர்டமஸ், த ஸ்டாச்சு ஆஃப் சியூஸ் அட் ஒலிம்பியா மற்றும் த ஹாங்கம் கார்டன்ஸ் ஆஃப் பாபலோன் அப்படிங்கிறதுல இந்த கிரேட் பிரமிடு மட்டுமே இன்றளவும் நிலைச்சு நிற்குது. இந்த பிரமிடுகளை எகிப்தியர்கள் மட்டுமே கட்டினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காலத்துல இவங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த மாயன், இன்கா அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்களும் இந்த பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. நைஜீரியாவில் தலைநகரான அபுஜாவில் சுடே பிரமிடுகள் அங்கு வாழ்ந்த குபோ நாகரிகத்தினரால கட்டப்பட்டன. உலகளவில் உள்ள பிரமிடுகளில் கொள்ளளவில் மிகப்பெரிய பிரமிடு மெக்சிகோவில் உள்ள சோலுலாவின் பெரிய பிரமிடுதான். எகிப்தியர்களால் கட்டப்பட்ட பிரமிடு என்று கருதப்படுற காலத்தால் முந்திய பிரமிடு ஒன்று சகாராவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பிரமிடு ஸ்டெப் பிரமிடு அப்படின்னு சொல்லப்படுற வகையை சார்ந்த டிஜோசர் பிரமிடு ஆகும். இந்த பிரமிடானது சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் இது எகிப்திய மன்னரான ஜோசரின் கல்லறை என்றும் கருதப்படுது. உலகின் பல இடங்கள இது போன்ற பிரமிடுகள் காணப்பட்டாலும் இவையனைத்திலும் மிகப்பெரியவையாக உள்ளது இந்த கீசா பீடபூமியில் அமைந்துள்ள கூஃபு பிரமிடு, காஃப்ரே பிரமிடு, மெண்டோரே பிரமிடு ஆகியவையே பெரும்பான்மை மக்களால் அறியப்படக்கூடியதாக இருக்குது. இந்த பகுதிகள் கீசா நெக்ரோபோலிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பிரமிடுகள் அனைத்தும் எகிப்திய அரச குடும்பத்தினரின் 4வது வம்சத்து உறுப்பினர்களின் எச்சங்களாகவே காணப்படுகின்றன. அதாவது இவை அனைத்தும் சுமார் கிமு 2613 முதல் கிமு 2494 வரையிலான காலகட்டத்தில கட்டப்பட்டவைன்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. 1842ஆம் ஆண்டு ரிச்சர்ட் லெப்சியஸ் அவர்கள் பிரமிடுகளோட முதல் நவீன பட்டியலை வெளியிட்டார். இவர் இந்த பட்டியல்ல 67 பிரமிடுகளை பட்டியலிட்டிருக்காரு. ஆய்வுகளின் அடிப்படையில இதுவரை எகிப்தில சுமார் 120க்கு அதிகமான பிரமிடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. யூட்டன்காமன் காலத்திற்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டவைதான் இந்த கீசா பிரமிடுகள். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பிரமிடுகளிலேயே மிகவும் பெரியதாக கருதப்படுவது கூஃபு பிரமிட் அல்லது சியோப்ஸ் பிரமிடு அப்படின்னு சொல்லப்படுற கிரேட் பிரமிடு தான். இது கிமு 2560இல் கட்டி முடிக்கப்பட்டது. இதை கட்ட சுமார் 23 ஆண்டுகள் ஆனது. 2வது உயரமான பிரமிடு காஃப்ரே பிரமிடு கீசா பிரமிடுகளில் முக்கியமா குறிக்கப்படும் 3 பிரமிடுகளிலேயே மிகவும் சிறியது இந்த மெண்டோரே பிரமிடுதான். கிசாவின் பெரிய பிரமிடை விடவும் காஃப்ரே பிரமிடு உயரமானதாக தெரிவதற்கு காரணம் அது கீசாவின் அடித்தளத்தை விட 33 அடி உயரமான பாறையில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பிரமிட் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்களின் சராசரியான எடையே சுமார் 2268 கிலோ.
இந்த படத்தில பாருங்க, பிரமிடுக்கு அருகே நிற்கும் மனிதர்களின் உயரம் அந்த பிரமிடு கட்டப்பட்ட அந்த ஒரு கல்லின் அளவை தெரிஞ்சுக்க முடியும். சுண்ணாம்பு, வெள்ளை சுண்ணாம்பு, இளஞ்சிவப்பு கிரானைட், பசால்ட், அலபாஸ்டர், ஜிப்சம் போன்ற கற்கள் பயன்படுத்தி பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த டைட்டில் இன்ஸ்பெக்டர் ஒருவரால எழுதப்பட்டதாகும். இதுல இவர் துரா குவாரிகளில் இருந்து கீசா கிரேட் பிரமிடிற்கும் பாரோ கூஃபுவின் கல்லறைக்கும் சுண்ணாம்பு கற்கள் கொண்டு வரப்பட்டதாக ஆவணப்படுத்தியுள்ளார். டிஜோஸ் திஹோ டெப்பின் 12வது வம்சத்தாரின் கல்லறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு வரைபடத்தில அதில் 60 டன் எடையுள்ள ஒரு பளிங்கு சிலையை 172 நபர்கள் ஒரு ஸ்லெட்ஜில் வைத்து இழுத்துச் செல்வதை போன்ற ஓவியம் இருக்கு. சக்கரம் அப்படிங்கிற ஒன்னே கண்டுபிடிக்கப்படாத காலத்துல இத்தனை பெரிய கற்களை எப்படி நகர்த்தி இத்தனை பிரம்மாண்டமான கட்டடத்தை அதுவும் ஏறக்குறைய சரியான கணக்கீடுகளோட துல்லியமா எப்படி கட்டியிருப்பாங்க? இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற பிரமிடுகளிலேயே மிகவும் பழமையானது மற்றும் முதல் பிரமிடு டிஜோசர் பிரமிடு தான். இந்த பெருமை இன்ஹோடேப் அவர்களையே சேரும். இவர் கிங் டிஜோசர் பிரமிடின் தலைமை கட்டிடக் கலைஞர். இவர் தாலமி வம்சத்துல இவர் ஒரு மருத்துவ கடவுளாகவும் போற்றப்பட்டார். இப்படிதான் பிரமிடு நேர்முக கனசெவ்வக வடிவமும் தட்டையான மேற்பகுதியும் கொண்டதாக இருந்தது. இதிலிருந்து சாய்வான பக்கங்கள் கொண்ட மஸ்தாபாவாக மாறி பிறகு அடித்தளம் சதுரமாக கட்டப்பட்டு பின்னாட்கள்ல அதன் மேற்பகுதி தட்டையாக இல்லாமல் கூர்மையான உச்சி கொண்டதாக உருமாறி பிறகு பிரமிடுகளின் மேல் பகுதியை வெள்ளை சுண்ணாம்பு வைத்து மூடி பாலிஷ் செய்து பளபளப்பாக மாற்றியது அப்படின்னு பிரமிடுகள் பல பரிணாமங்களை அடைஞ்சிருக்கு. இந்த பிரமிடுகளை கட்ட தேவையான பெரும்பான்மையான சுண்ணாம்பு கற்கள் நைல் நதியின் மேற்கு கரையில இருக்கிற துரா மற்றும் மாசராவிற்கு அருகில் உள்ள முக்கட்டம் மலையில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கட்டுமானத்திற்கு சுண்ணாம்பு கற்களே அதிகப்படியாகவும் இளஞ்சிவப்பு கிரானைட், பசால்ட் மற்றும் அலபாஸ்டர்கள் கற்கள் மிகவும் குறைந்த அளவிலேயும் பயன்படுத்தி இருக்காங்க. இதுல பெரும்பாலான இளஞ்சிவப்பு கற்கள் தெற்கு எகிப்துல இருக்கிற அஸ்வான் பகுதியில இருந்து படகுகள் மூலமாக இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. பிரமிடுகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பசால்ட் கற்கள் ஃபியூம் ஒயாசிஸ் அப்படிங்கிற பகுதியில இருந்துதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த பிரமிடுகள்ல சில இடத்துல மேற்புறம் சமமானதாகவும் சாய்வான பக்கங்களையும் கொண்ட வார்ப்பு கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கற்களை கொண்டு வந்ததுல 2 கோட்பாடுகள் இருக்கு. முதலாவது, கற்களை வேறு இடங்களிலிருந்து கொண்டு வருவது. இந்த பிரமிடு இருக்கிற இடத்திற்கு அருகிலேயோ அல்லது தொலைவில் இருந்து படகு மற்றும் மரச்சவாரிகள் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கணும்னு பலர் கருதுறாங்க. ஆனா பிரமிடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்களோட சராசரி எடையே சுமார் 2268 கிலோ உள்ள கற்களாக இருந்தா கூட பரவாயில்லை. 70,000 கிலோ வரையில இருக்கிற கற்களை இந்த பிரமிடுல பயன்படுத்தி இருக்காங்க. அப்படிங்கிற போது அதை எப்படி கொண்டு வந்திருக்க முடியும்? இங்கிருந்துதான் 2வது கோட்பாடு தலையெடுக்குது. இரண்டாவது, இத்தகைய வகையான சுண்ணாம்பு கற்களை பிரமிடுக்கு அருகாமையிலேயே உருவாக்கிறது. இந்த 2 கோட்பாடுகள்ல எதுவாயிருந்தாலும் இத்தனை பெரிய கற்களை எப்படி அத்தனை உயரத்திற்கு மேலே எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். இந்த கற்களை வெட்டி எடுப்பதற்கு செம்பினால் ஆன பிக்காக்ஸ் மற்றும் சிசல்ஸ் அப்படிங்கிற உளிகள், கிரானைட் சுத்தியல்கள், டோலரைட் அப்படிங்கிற கற்களை வெட்டு கூர்மையான கற்கள் போன்றவற்றை வச்சுத்தான் இந்த சுண்ணாம்பு கற்களை வெட்டினாங்க. பிரமிடு கட்டப்பட்டுள்ள கற்களோட இடைவெளி சுமார் 0.5 மில்லிமீட்டர் தான் இருக்கு. இந்த அளவுக்கு துல்லியமா இந்த கற்களை எப்படி சமன் செஞ்சாங்க? அதுக்கு இவர்கள் 2 குச்சிமுனைகள்ல நூலால கட்டி அதை இந்த கற்களின் மேல் வைத்து சமமாக இருக்குதான்னு பார்த்து சரியில்லாத பக்கத்து உளி போன்ற கருவிகளால சமன் செஞ்சிருக்காங்க. மேற்புறம் சமமாகவும் சாய்வான பக்கங்களையும் கொண்ட வார்ப்பு கற்களை சீரமைக்க தனிப்பட்ட கருவி பயன்படுத்தப்பட்டது. அனைத்து வார்ப்பு கற்களும் ஒரு மாதிரியா இருக்கிறதுக்கு இது போன்ற கருவியை பயன்படுத்தி ஒரே மாதிரியான உருவத்துல சீரமைச்சிருக்காங்க. ஒரு பிரமிடின் இயற்பியல் நோக்கநிலை மற்றும் தளவமைப்பு போன்றவை ராயல் மாஸ்டர் பில்டர் என்பவரால கணிசமான திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டது. பிறகு அது விஜயர் அப்படிங்கிறவரது பொறுப்பின் கீழே செயல்பட்டுச்சு. இந்த விஜயர் அப்படிங்கிறவர் பொதுவாகவே அனைத்து அரசு வேலைக்கும் தலைவராக விளங்கினார். பாப்பைரி, நைல் நதிக்கரையில விளையுற பாப்பைரஸ் அப்படிங்கிற நாணலோட தண்டு பகுதியில இருந்து வழியிற வெள்ளை பசையை கொண்டு செய்யப்படும் காகிதம் போன்ற பொருள்தான் இந்த பாப்பைரி. பண்டைய எகிப்தியர்கள் இந்த பாப்பைரிகளில் மன்னர்களின் வரலாறு, கணித குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள் போன்ற பல குறிப்புகளை எழுதி பாதுகாத்தாங்க. இந்த திட்டமிடலின் முதல்படியாக பிரமிடு கட்டுமானம் குறித்த திட்டங்களை உருவாக்கும் நிபுணர்களால பாப்பிரஸ்களில் எழுதப்பட்டது. இந்த திட்டம் நடைமுறையில இருக்கும் போதும் முடிந்த பிறகும் கட்டுமானத்தின் உச்சுவர்கள்ல சுண்ணாம்பு கற்களின் மீது வரையப்பட்டன.
பொதுவாகவே எகிப்தியர்கள் எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுவதற்கு நட்சத்திரங்கள் இருக்கும் கணக்கீட்டின் அடிப்படையிலேயே கட்டப்பட்டன. முதன்மையான திட்டப்பணிகள் முடிவடைந்தவுடன் கட்டுமானத்திற்கான அடித்தள திட்டம் துவங்கும். இந்த கட்டமைப்பிற்கான சதுரம் உருவாக்கப்படும். அதன் பிறகு இதை மையமாக கொண்டு வெளிப்புறத்தில் ஒரு சதுரம் உருவாக்கப்பட்டது. இதில் 10 முழத்திற்கு ஒரு குழி தோண்டி கம்புகள் நட்டு அவற்றுடன் கயிற்றால் இணைக்கப்பட்டது. இது கட்டமைப்பின் போது அசல் கட்டமைப்பு சதுர அமைப்பு அழிக்கப்படும் அப்படிங்கிறதால இந்த வெளிப்புற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. முதலாவதாக எகிப்தியர்களின் எழுத்து மற்றும் அளவீட்டிற்கு தெய்வமான செஷாத் அல்லது செஃப்கெட் அப்ரி அப்படிங்கிற தெய்வத்தின் உதவியுடன் அரசன் இந்த துவக்க விழாவினை தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டுமான பணிகளில் கருவிகள் மற்றும் ஸ்லெட்ஜ்கள் தயாரிக்கும் தச்சர்கள், உளி போன்ற பல வெட்டு கருவிகளை கூர்மைப்படுத்தும் உலோக தொழிலாளர்கள், உணவு தயாரிப்பதற்கு தேவையான பானைகள் தயாரிப்பது, காரை கலவையை தயாரிப்பது போன்ற பல காரணங்களுக்கான தண்ணீர் இழுத்து செல்வதற்காக குயவர்கள், பேக்கர்கள், மதுபானம் தயாரிப்பவர்களான ப்ரூவர்கள் மற்றும் பலர் உள்ளிட்டவர்கள் வரைக்குமே சுமார் 20,000 நபர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பல்வேறு ஆண்டுகளால பரிணாமம் அடைச்சிடுவர இந்த பிரமிடு கட்டமைப்பு இதுக்காக பல்வேறு முறைகளை கையாண்டிருக்கலாம்னும் இந்த முறைகள் பல மாற்றங்களை சந்திச்சிருக்கலாம்னும் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. கற்களை மேல கொண்டு போறதுல பெரும்பான்மையா 2 கோட்பாடுகள் நிலவுது. ஒன்று கற்கள சாய்தள அமைப்பின் மூலம் மேலே கொண்டு போவது. 2 தண்ணீர் கால்வாய்கள் அமைப்பின் மூலம் மேலே கொண்டு போவது. இத்தகைய கற்களை சுமார் 146 மீட்டர் அளவுள்ள பிரமிடுகளின் மேலே ஏத்துறது அப்படிங்கிறது அக்காலத்துல சவாலாகத்தான் இருந்திருக்கும். இந்த சவாலை செய்வதுக்கு இன்னக்கு இருக்கிற நிலைமையில யோசிச்சாலும் ஒரு பொருளை எளிமையா நகர்த்துறதுக்கும் ஒரு இடத்தில இருந்து உயரமான இடத்திற்கு கொண்டு போறதுக்கும் மிகச்சிறந்த வழி அப்படின்னா அது சாய்தளமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்துல இதுவே அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிற சிறந்த வழியா இருந்திருக்கும். அதனால இது போன்ற சாய்தளங்கள் அமைச்சுத்தான் கற்களை மேல கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பல ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இதுலயும் நேரான சாய்தளம், வளைந்து செல்லும் சாய்தளம், பிரமிடு கட்டமைப்புகளின் பக்கத்தில் அமைக்கப்படும் ஜிக்ஜாக் சாய்தளம், பிரமிடு கட்டமைப்பினை சுற்றி சுழல் வடிவில் அமைக்கப்படும் சுழல் சாய்தளம் போன்ற பல கோட்பாடுகள் ஆய்வாளர்களால் எடுத்து வைக்கப்படுது. சாய்தளத்துக்கான ஆதாரங்கள் மைடும், தஹ்சூர், அபு குராப் மற்றும் அபுசிர் ஆகிய இடங்களில் இந்த சாய்தளம் இருந்ததற்கான எச்சங்கள் காணப்படுகின்றன. கெய்ரோவின் ஆய்வாளர்கள் இங்கு 2 இணையான சுவர்களை கண்டறிந்தனர். இது சாய்தள அமைப்பு உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. பிரமிடுகள் பற்றிய ஆய்வுகள்ல முன்னணி நிபுணரான ஜீன் பிலிப் லாயர் அவர்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாட்டை முன்வைக்கிறார். அது கிரேட் பிரமிடு கட்டுவதற்கு சரிவு பாதைகள் மற்றும் தூக்கும் சாதனங்களும் பயன்படுத்தப்பட்டன என்று கூறுகிறார். இந்த சரிவுகள் பல்வேறு அளவுகள் மற்றும் சரிவுகள்ல இருந்து அப்படின்னும் மர நெம்புகோல்கள், பீம்கள் அப்படிங்கிற வட்டக்கற்றைகள், தூண்கள் மற்றும் கயிறுகள் ஆகியவையும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னும் சொல்றாரு. அடித்தளம் முதல் உச்சி வரைக்கும் கட்டமைப்பை எப்படி சீரமைக்க வேண்டும் என்பதை வானியல் வல்லுநர்களும், அடித்தளத்தில் இருந்து உச்சி வரையிலும் இடையில் உள்ள சேம்பர்கள் வரையில எப்படி கட்ட வேண்டும் என்பதை பொறியியல் வல்லுநர்களும் இணைந்து இந்த கட்டமைப்பு ஒழுங்கமைச்சாங்க. போர் மேன்கள், கற்களை நகர்த்துபவர்கள் மற்றும் ஸ்டெச்களை இழுப்பவர்கள் அடங்கிய குழுக்களை இயக்கினர். கற்களை நகர்த்துவதற்கு நெம்புகோல் பயன்படுத்தி நகர்த்தினர். அது மட்டுமல்லாது இத்தனை பெரிய கட்டமைப்பில் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு கற்களிலும் அது எந்த இடத்தில் பொருத்த வேண்டும் என்பதை குறித்தனர். 2. நீர்ச்சாலைகள் மூலம் கற்களை மேலே கொண்டு செல்லுதல். சுண்ணாம்புக்கல் குவாரிகளுடன் இணைக்கப்பட்ட நைல் நதியில் இருந்து பிரமிடு இருக்கும் இடத்திற்கு ஒரு கால்வாய் தோண்டப்பட்டு முடிந்தவரையில பிரமிடுக்கு மிக அருகில் கொண்டு வர எண்ணியுள்ளனர். சமன் செய்யப்பட்ட இந்த கற்கள் சிடார் மரத்தினால் செய்யப்பட்ட மிதவைகளுடன் இணைக்கப்படும். ஆனால் எகிப்து காடுகளால நிரப்பப்படாததால் இந்த திட்டம் அத்தனை எளிதல்ல. இது மாறாக விலங்குகளின் தோள்களில் காற்றடைக்கப்பட்டு அவை பாப்பிரஸ் நாணல்களினால் செய்யப்பட்ட பாய்களில் சுற்றப்பட்டு ஒரு மிதவையாக உருவாக்கினர். இப்போது நைல் நதியுடன் இணைக்கப்பட்ட கால்வாய்களின் வழியே கயிறுகளை கட்டி இந்த கால்வாயின் இருபுறமும் உள்ள நடைபாதையில் இருக்கும் பணியாளர்கள் கயிற்றால் கட்டப்பட்ட இந்த கற்களை பிரமிடு இருக்கும் இடத்திற்கு இழுத்து சென்றனர். இந்த அமைப்பு வெறும் தலைப்பாலம் வரையிலுமே செயல்படும். இந்த கால்வாயானது பிரமிடின் தரைதளத்துடன் இணைக்கப்பட்ட கால்வாயுடன் மூடிய அமைப்புடன் கூடிய பை போன்ற அமைப்புடன் இணைக்கப்பட்டது. இப்போது துறைமுக பகுதியை விட உயரத்துல இருக்கிற பிரமிடு பகுதிக்கு செல்லும் கால்வாய் அமைப்புல 2 கதவுகள் கட்டப்பட்டன. இதன் கீழ் கதவு துறைமுக கால்வாய்க்கு சமமாகவும் மேல் கதவானது பிரமிடுக்கு மிக அருகில் செல்லும் பகுதியான சுமார் 8 மீட்டர் உயரத்தில் உள்ள பிரமிடு கால்வாயுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போது மேல் கதவு மூடப்பட்டு கீழ்கதவுகள் திறக்கப்படும்.
இப்போது கற்களை இப்பகுதிக்கும் செலுத்தப்பட்டு கீழ் கதவுகள் மூடப்பட்டு மேல் கதவுகள் திறக்கப்படும். இந்நிலையில் நீரின் உதவியுடன் இந்த கற்கள் பிரமிடு கால்வாய் பகுதிக்கு மிதந்து வரும். பிறகு இதே செயல்முறையில் பிரமிடு கால்வாய்கள் மூலம் பிரமிடுக்கு அருகில் கொண்டு செல்லப்படும். இதே முறைப்படியே பிரமிடின் மேற்பகுதிக்கும் இந்த கற்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். பிரமிடுகளின் உள்ளும் தற்காலிக சுவர்கள் கட்டப்பட்டு இந்த நீர்நிலைகளின் வழியாகவே கற்கள் அவை வைக்கப்பட வேண்டிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். கட்டுமானம் முடிந்தவுடன் இந்த நீர் வெளியேறுவதற்கு பல குறுகிற பாதைகளும் இந்த பிரமிடினுள் கண்டறியப்பட்டுள்ளது. ஆதாரங்கள்: ஜான் கேமன் அவர்கள் இந்த பிரமிடுகளை ஆய்வு செய்தபோது இந்த அமைப்புகளில் உள்ள உப்பும் கீழ் அறையில் நீர் அரிப்பு இருந்ததற்கான சான்றுகளை வெளியிட்டார். மேலும் பிரமிடின் பல பகுதிகளிலும் நீர் நிறைந்திருந்ததற்கான ஆதாரமாக உப்பு மற்றும் நீர் அசுத்தம் படிந்திருப்பதையும் கண்டறிந்தார். இதுபோன்ற பிரமிடுகள் கட்டியிருப்பதில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் முரண்கள் ஆய்வாளர்களிடையே இருக்கிறது. முடிவாக, தொலைவில் கற்கள் குவாரிகளில் இருந்து துறைமுக பகுதிக்கு படகு மூலமும் அருகில் உள்ள குவாரிகள் மூலம் கற்கள் எருதுகள் பூட்டப்பட்ட மரச்சவாரிகள் மூலம் பிரமிடு கட்டுமான பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர். சாய்தளம் அமைத்து இந்த கற்களை நகர்த்தி பிரமிடு கட்டினாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஆய்வாளர்களான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தா இருக்கு. தற்போது இருக்கும் இந்த கீசா பிரமிடானது அது கட்டப்பட்ட காலத்தில இதன் மேற்பகுதியானது ஒரு வகையான வெள்ளை சுண்ணாம்பு கற்களால் ஆன மெருகூட்டப்பட்ட உரையால் மூடப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், அக்காலத்தில் சூரிய ஒளி இதன் மீது படும்போது இது வைரத்தை போன்று பிரகாசமாக ஜொலித்தது அப்படின்னும், இந்த பிரகாசமானது பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கு தெரிந்தது அப்படின்னும் ஆய்வாளர்கள் ஊகிக்கிறாங்க. இந்த கட்டமைப்பு பணியில உள்ளவங்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் நல்ல கூட்டமைப்புடனும் ஒத்துமையுடனும் இந்த வேலையை மகிழ்ச்சியுடனேயே ஈடுபாடோடு செய்துள்ளனர். இவர்களுக்கான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஆகிய வசதிகள் அனைத்தும் இந்த எகிப்தில் பல பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் அடிப்பட்டவர்களுக்கு மருத்துவமும் பார்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த பணியில் சிறந்து விளங்கி இறந்து போன நபர்களுக்கு இதன் அருகிலேயே புனித பிரமிடுகளையும் எழுப்பியுள்ளனர். இந்த ஒரு அடிமைக்கும் இது மாதிரியான மதிப்பு அளிக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இதுவே இவர்கள் அடிமைகளாக இருக்க முடியாது என ஆய்வாளர்கள் தீர்க்கமாக கருதுகின்றனர். 23 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கீசாவின் பெரிய பிரமிடு கட்டுவதற்கு மிகவும் அதிகமான ஆட்கள் தேவை என்றுதானே நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த கட்டுமானம் சுமார் 20,000 முதல் 30,000 வரையிலான அனுபவம் வாய்ந்த நபர்கள் மற்றும் உதவியாளர்கள் கொண்ட குழுக்களாலேயே இந்த பிரமிட் கட்டப்பட்டுச்சுன்னு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த பெரிய பிரமிடை கட்டிய பணியாளர்கள், முதன்மை தொழிலாளர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் என்று 2 குழுக்களாக பிரிந்து செயல்பட்டனர். முதன்மை தொழிலாளர்கள் இவர்கள் ஹவுலியர் எனப்படும் ஒரு பொருளை மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்பவர்களும் மாசூம்ஸ் அப்படிங்கிற கொத்தனார் வேலைக்காரர்களும் இருந்தனர். குவாரிகளில் வேலை செய்த இவர்கள் பிரமிடுக்கு அருகில் இருந்த கிராமங்களிலேயே வசித்தனர். இவ்வகையான முதன்மை தொழிலாளர்கள் சுமார் 4000 நபர்கள் இந்த பிரமிடு கட்டும் பணியில் ஈடுபட்டனர் என்று கருதப்படுகிறது. தற்காலிக தொழிலாளர்கள் இந்த தற்காலிக குழுவானது சுமார் 16,000 முதல் 20,000 நபர்களை கொண்டது. இந்த தொழிலாளர்கள் பிரமிடு கட்ட தேவையான சாய்தள பகுதிகளை கட்டமைப்பது, வடிவக்கருவிகளை உருவாக்குவது, மோர்டர் எனப்படும் கற்களுக்கிடையேயான கலவைகளை உருவாக்குவது மற்றும் பணியாளர்களுக்கு உணவு, உடை மற்றும் எரிபொருள் போன்றவற்றை கொண்டு வருவது போன்ற பல வேலைகளை செய்தனர். இவர்கள் பிரமிடு கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய முகாம்களில் தங்கியிருந்தனர். இதுவரையில் இல்லாத அளவிற்கு 1991 இருந்து 2002க்கு இடைப்பட்ட காலத்தில் தொல்பொருள் ஆய்வாளரான லெஹ்னர் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சிகள் இந்த பிரமிடுகளை கட்டிய பணியாளர்கள் பற்றிய விவரங்களையும் தெளிவினையும் கொடுத்துள்ளது. 53,000 சது பரப்பளவும் 59 லட்சம் டன்கள் எடையும் 451 அடி உயரமும் கொண்டதாக மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது இந்த கூஃபு பிரமிடு. நாம நினைக்கிற மாதிரி பிரமிடு ஒரு சாலிடான கட்டுமானம் இல்ல. அதுக்கு மாறாக இதற்குள்ள பல அறைகள் மற்றும் பாதைகள் அமைச்சுதான் கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரமிடுக்குள்ள முக்கியமாக 3 அறைகள் இருக்கு. கிங்சாம்பர் அப்படிங்கிற ராஜா அறை. இந்த அறை 5.25 × 10.5 மீட்டர் நீள அகலமும் 6 மீட்டர் உயரமும் அளவு கொண்டது. குயின் சாம்பர் அப்படிங்கிற ராணி அறை 5.74 × 5.23 மீட்டர் நீள அகலமும் 4.57 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு அறை. இந்த பிரமிடு அடிப்பகுதியில இன்னொரு அறை அமைக்கப்பட்டிருந்துச்சு. இது முழுமையா முடிக்கப்படாம இருக்கு. இது எதுக்காக கட்டப்பட்டிருந்துச்சு அன்படின்னு தெரியல. கல் வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள், பிரமிடுகளை சீரமைக்க உதவிய கருவிகள்,
பெரிய கற்களை கொண்டு போறதுக்கு பயன்படுத்துற சரிவு பாதைகள் போன்ற பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைச்சு நின்னு இன்னைக்கும் உலக அதிசயங்களில் ஒன்னா திகழ்றது அப்படின்னா அது இந்த பிரமிடு மட்டும்தான். இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 2வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.